Hi guys, welcome back to the channel. I hope everyone is doing great. எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெரிய ரைடு நான் ஹோம் குவாரண்டைன் கம்ப்ளீட் பண்ணி நான் கீழே போகிறேன். நான் பைக் எப்படி ஸ்டேட்டஸ் வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். வண்டி ஆல்மோஸ்ட் லைக் 3 வாரமாக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. மேக்ஸிமஸ் ஆல்ரெடி செயின் ரஸ்ட் இஷ்யூ இருந்தது, அது என்னென்னு போய் பார்க்கணும். எனக்கு அதுதான் பெரிய கன்சர்னாக இருக்குது. அது போக என்னோடய Z Jarvis அண்ட் ஆல்சோ மை கார் வந்து 2 மாதமாக எடுக்கலை. ஸோ அதெல்லாம் செக் பண்ண போகிறோம். ஃபீல் ஸோ மச் எக்ஸைட்டிங். ஆக்சுவலாக பெரிய ஒரு லாங் ரைடு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. கீழே மட்டும் தான் போக போகிறோம். பட் இந்த ஹாப்பினஸ் இஸ் லைக் சொல்ல முடியல. பட் மாஸ்க் போட போகிறோம், சானிடைசர் கையில் வச்சுருக்கேன். கீழே போனாலும் ஐம் நாட் கோயிங் டு டேக் எனி சான்ஸ். நான் யாருக்கும் டிஸ்டன்ஸ் இல்லை. நம்ம முன்னாடி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டன்ஸாக இருப்பாங்க, நம்மளும் கண்டிப்பாக டிஸ்டன்ஸாக இருக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வெளில போயிட்டு ஃப்ரெஷ் ஏர் கொஞ்சம் இப்போ ப்ரீத் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி குட். பார்ப்போம். வண்டி நல்லபடியாக தான் இருக்குது. லைட்டாக டஸ்டிங்லாம் கொஞ்சம் டஸ்ட்டுங்க பார்த்திங்கன்னா தெரியும், அதெல்லாம் தொடச்சா போயிடும். ஸோ நம்ம செயின் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. டயர்லாம் ஓகே தான், ஒரு பிரச்சனை இல்லை. காற்றுலாம் அதிகமாக இறங்கின மாதிரி தெரியல. இந்த பாருங்கள், செயின்னா எனக்கு அந்த கவலையே ஒன்றும் தெரியல. ஐ திங்க் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், நாட் அன் இஷ்யூன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் லூப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணிடலாமா. அட்ரஸ் அக்கா வாரே வா, பார்க்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. வண்டி கொஞ்சம் லைட்டாக டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா ஆயில் எல்லாமே ஒரு இடத்துல செட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் ரொம்ப லோவில் இருந்து காட்டுது. அதாவது வண்டி ஸ்ட்ரெயிட் பண்ணால் கொஞ்சம் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட். அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணிடுவோம். வண்டியை நோத்துறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கும், வண்டி ஃப்ளிப்பாக இருக்கும். ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸி ஸ்டார்ட் ஆயிடுறா. செம்ம. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஒரே கிராங்க் தான், சூப்பரா, செம்ம. ஃபஸ்ட்டு கிராங்க்லேயே ஸ்டார்ட் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐடியல் ஆர்பிஎம்னா வரலை. அது ஆர்பிஎம் இஸ் சம்வேர் அரௌண்ட் 1300 இருக்குது. ஐடியல் ஆர்பிஎம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
ஸோ மேக்ஸிமஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜார்விஸ் போவோம். மேக்ஸிமஸ் கொஞ்ச நாள் வார்ம் ஆகட்டும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல முடிவு பண்ணிட்டேன். அது மாட்டம் இருக்கட்டும். நம்ம அடுத்தது போய் நம்ம ஜார்விஸ் பார்ப்போம். ஜார்விஸ் தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். என்ன பண்ணுறது, 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. பார்ப்போம், டேங்க் பண்ணுவோமா. நம்ம நல்ல நேரமாக இருந்தால் ஒரு 5வது கிராங்க்லேயே ஸ்டார்ட் ஆகிடுவார் நம்புகிறேன். ஓகே, வண்டி ரொம்ப நாஸ்தியாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு 1.5 மாதமாக வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அது எல்லாமே இப்போ லாக்டவுன் இது வேறு, குவாரண்டைனில் வேறு இருந்தேன். ஆன் பண்ணுவோமா. ஆனாயிரம் தங்கம் சுத்தம். பேட்டரி டெட்டா? ஓ மை காட், சுத்தம் அவுட். சுத்தமாக எடுக்க மாட்டேங்குது. ஓகே, ஆனாயிரம். கமான். லாஸ்ட் டைம் ட்ரை பண்ண. கமான் ஜார்விஸ். ஆஹா, ஃபைனலி இட்ஸ் ஆன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். Z900ஓட ஆக்சசரிஸ் நான் என்னென்ன போட்டிருக்கேன்றதை நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக ஒரு தடவை வந்து இன்ஜின் ரிவைவ் பண்ணிடலாமா. இன்ஜின் உங்களுக்கு